السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إذا مس الإنسان الضر دعا ربه منيبا إليه ثم إذا قبله نعمة منه نسي ما كان يدعو إليه من قبل وجعل لله أندادا ليضل من سبيله قل تمتعوا بكفركم قليلا إنكم أصحاب النار. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் கைராத்துக்கள், பரக்காத்துக்கள், ரஹ்மத்துக்கள், ராஹத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமிக்க வெள்ளிக்கிழமையின் மூலமாக நம் அனைவர்களுக்கும் இன்னும் வரக்கூடிய முசல்லிகளுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தந்து அருள்பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டுகளிலே ஒரு காலத்தில் பாவங்களாக பார்க்கப்பட்ட சில விஷயங்கள், பாவ செய்களை அதை தவறு என்று முக்கியமாக மக்கள் எல்லாம் பாவத்தை விட்டும் வெளியேறக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த செயல்கள், ஹராமான விஷயங்கள் இன்றைய நூற்றாண்டுகளிலே அதெல்லாம் செய்வதனால் என்ன தவறு என்று சிந்திக்கின்ற அளவிற்கு சமுதாயத்திலே பாவங்களை நியாயப்படுத்தக்கூடிய காலங்கள் வந்துவிட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தவறுகள் என்பதை, பாவங்கள் என்பதை, அதை செய்வதனால் என்ன தவறுகள் என்று நியாயப்படுத்துகின்ற காலங்கள் இன்று அதிகமாகி போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அந்நிய ஆண், ஒரு அந்நிய பெண், இரண்டு பேர்களும் ஒரே வாகனத்தில் பயணிக்கின்றார்கள். இது என்ன தவறு என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலே சமூகங்களிலே இதை தவறாக சித்தரிப்பதில்லை, தவறாக கூட எண்ணுவதில்லை. இது தவறு என்பதாக கூட இன்றைக்கு யாரும் சொல்வதில்லை. இது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. இதை பார்த்து கொள்ளாமல், கண்டு கொள்ளாமல் போகக்கூடிய சமூகங்கள் இன்று அதிகமாகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் நாம் கேட்டால், நீங்கள் இரண்டு பேர்களும் அந்நிய ஆண்கள் தான், அந்நிய பெண் தான், நீங்கள் இரண்டு பேர்களும் ஒரே வாகனத்தில் செல்லுகிறீர்களே என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய பதில்களை பார்த்தால் கேவலமாக இருக்கிறது. சொல்லுகிறார்கள், நாங்கள் இரண்டு பேர்களும் ஒரே இடத்தில் பணிபுரிகிறோம் என்று சொல்லுகிறார்கள்.
நாங்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவதனால் நாங்கள் ஒரே வாகனத்தில் செல்லுகிறோம் என்று அவர்கள் பைத்தியக்காரத்தனமான பதிலை அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாமியர்கள் மிகவும் அதை மனம் சங்கடப்படுகின்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் 2 பேர்களும் ஒரே கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரே கல்லூரியில் அவர்கள் பயில்வதால், ஒரே கல்லூரியிலே அந்த பெண்ணை படிப்பதால் அவர்கள் 2 பேர்களுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு மத்தியிலே நட்பு உறவுகள் இஸ்லாம் அதை என்ன சொல்லுகிறது, இஸ்லாத்திலே அது கூடுமா என்பதை பற்றி கூட சிந்திப்பதில்லை. இன்றைய பெற்றோர்கள் கூட அதை அவர்கள் யோசிப்பதில்லை. அவர்களிடத்தில் இன்னொரு விஷயத்தை கேட்டால் கூட இப்படியும் சொல்லுகிறார்கள், எங்கள் 2 பேர்களுக்கும் திருமண நிச்சயம் முடிந்து விட்டது, அதனால் நாங்கள் 2 பேரும் ஒரே வாகனத்தில் செல்லுகிறோம் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எந்த வகையிலும் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஹராம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையிலே வாகனத்தில் செல்வது, கைகோர்த்து நிற்பது, கைகுலாக்கள் செய்வது, அவர்களோடு இருந்து அவர்களோடு ஃபங்க்ஷன்களிலே அட்டம் செய்வது, அவர்களுடைய எல்லா காரியங்களிலேயும் இவர்களும் உரிமையோடு கலந்து கொள்வது, இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் முற்றிலும் முரணாக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. நம் இல்லங்களில் கூட சில தவறுகளை நாம் செய்வதை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இது தவறுதான் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்பதை கூட தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். மணமக்கள் நம் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்குகிறோம், அல்லது நம் பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளையை பார்க்குகிறோம், நிச்சயம் செய்து விடுகிறோம். 2 பேர்களுக்கும் செல்போன் நம்பர் வாங்கி கொடுத்து பேச விட்டு விடுகிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? கண்ணியமானவர்களே, அந்த அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் எப்பொழுது பேசலாம், எப்பொழுது அவர்களுக்கு பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது என்பதை பற்றி கூட இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை தெரியாமலேயே அண்டை நாட்டு கலாச்சாரங்களை இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பேர்களுக்கு தான் நிச்சயமாகிவிட்டது என்ற வார்த்தை அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே நிச்சயம்தான் ஆகியிருக்கிறது, 2 பேர்களுக்கும் நிக்காக ஆகவில்லை. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனிமையில் நின்று பேசக்கூடியவை, தனிமையாக போனிலே பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஷரியத் சட்டங்கள். அவர்கள் எப்பொழுது இந்த பெண்ணை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன், இந்த கணவனை நான் கணவனாக ஏற்றுக்கொண்டேன், இந்த ஆணை நான் கணவனாக ஏற்றுக்கொண்டேன் என்று ஈஜாபு கபூல் அவர்கள் செய்ததற்கு பின்னால் தான் ஒரு கணவனும் மனைவியினுடைய அந்தஸ்திற்குள் உள்ள வருகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. நிச்சயம் செய்து விட்டதனால் அந்த பெண்ணும் அந்த ஆணும் 2 பேர்களும் அந்நியர்கள் தான். அவர்களிடத்தில் பேசுவது, அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்வது, அவர்களோடு சேர்ந்து படம் பார்ப்பது, அவர்களோடு சேர்ந்து தேவையில்லாத வேலைகளை ஈடுபடுவது, இவைகள் முற்றிலும் ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் அவன் கண்ணினால் ஸினா செய்கிறான், கண்ணால் விபச்சாரம் செய்கிறான். அவன் ஒரு அந்நிய பெண்ணை தொட்டால் கையினால் அவன் விபச்சாரம் செய்கிறான். அவன் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பேசினால் வாயினால் விபச்சாரம் செய்கிறான். அவனுடைய உறுப்புகள் அனைத்தும் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் என்ன செய்கிறதோ அனைத்தும் விபச்சாரம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டி நிச்சயம் செய்து விட்டோம் என்பதற்காக வேண்டி பெண்ணிடத்தில் போன் நம்பரை வாங்கி ஆணிடத்தில் கொடுத்து பேசுவதற்கு நாம் அனுமதி கொடுப்பதற்கு நமக்கு முழுக்க அனுமதி இல்லை. அது ஹராம் என்பதாக இஸ்லாம் முழுமையாக சொல்லி காட்டப்பட்டு விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் 2 பேர்களும் இன்னும் அந்நியர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயம் பண்ணிவிட்டாலும் சரி, அதை எழுத்து மூலமாக நிச்சயம் பண்ணிவிட்டாலும் சரி, ஆனால் அந்த பெண் இவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால்தான், அந்த ஆண் இந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களிடத்தில் பேசுவதற்கும் உறவு கொள்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் இங்கே கலாச்சாரங்கள் நிறைய இடங்களிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே நிக்காஹுக்கு முன்னால் அவர்கள் பேசுகிறார்கள். இது இஸ்லாத்திலே முற்றிலும் ஹராம் என்று சித்தரிக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு நாம் செய்தியை சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செயலை நம் சமூகத்தில் பாவம் என்பதே நினைப்பதில்லை. இதனால என்ன ஆக போகிறது?
இது ஒரு பாவமா, இது பாவமான செய்யவில்லையே, இதனால் ஒன்றும் இல்லையே என்று சாதாரணமாக ஒரு பாவத்தை இந்த சமூகம் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே பாவத்தை சரியானதாக அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக, அதை ஆகுமாக்கக்கூடியவர்களாக, அதற்கு விளக்கம் கூறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் இன்றைய காலகட்டத்தின் பேஷன்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் இன்றைய காலத்தினுடைய நடைமுறைகள், இதுதான் இன்றைய காலத்தினுடைய பேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். உலகில் தன்னை இரையச்சமாக்கக்கூடிய, பாவங்களில் இருந்து தூரமாக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து அவன் தூரமாகி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலே சொல்வான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா, நிச்சயமாக மனிதன் தனக்கு இருக்கிற வாலிபம், தனக்கு இருக்கிற ஆரோக்கியம், தனக்கு இருக்கிற பணத்தின் பலம், இதனால் அவன் தேவையற்றவனாக இருப்பதால் மார்க்கத்திலே வரம்பு மீறுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவைகள் எல்லாம் வரம்பு மீறுவது, இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட விஷயங்களில் வரம்பு மீறி செய்யக்கூடிய வகையில் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர்ராஹு ஸஹனா, அவன் தேவையில்லாதவையில் உலகத்திலே பணக்காரனாக இருப்பதால், ஆரோக்கியம் அவனுக்கு அதிகமாக இருப்பதால், தவறுகளை எல்லாம் நியாயமுள்ளதாக அவன் மீறிக் கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் வசனங்களிலே சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமாக்கப்பட்டது எப்பொழுதுமே ஹராம் தான், எந்த காலத்திலும் ஹராம் தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராமாக்கினார்களோ இந்த உலகம் அழியும் வரை அது ஹராம் தான். எதை ஹலால் ஆக்கினார்களோ உலகம் அழியும் வரை அது ஹலால் தான். நமக்கு தேவைப்பட்டால் ஹராமாக்கிக் கொள்வதும், நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதை ஹலால் ஆக்கிக் கொள்வதும் நம்முடைய இஷ்டங்கள் இல்லை, நமக்கு சொந்தமானது அல்ல. இஸ்லாம் நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அல் ஹலால் பையினுன் வல் ஹராம் பையினுன் என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, ஹலாலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹராமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே மனிதன் சந்தேகத்தில் இருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள், இறைநேசர்கள், நாயகத்தினுடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள், அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் ஹராமை எப்படி ஹராமாக அவர்கள் நினைத்தார்கள் என்பதை அழகான முறையில் நமக்கு விளங்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவரிடத்திலே ஒரு பெண்மணி, ஆயிஷா ரலியல்லாஹு அவருக்கு மிக நெருக்கமான ஒரு பெண்மணி, ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல வந்து சொன்னாங்க, நான் உம்ராவிற்கு சென்றிருந்தேன், உம்ராவிற்கு சென்று காபத்துல்லாவிற்கு போயிருந்தேன், 7 முறை காபாவை தவாஃபு செய்தேன், தவாஃப் செய்து உம்ராவை செய்தேன். அந்த 7 முறைகளிலே ஹஜருல் அஸ்வதை 3 முறை நான் முத்தமிட்டேன் என்று சொன்னாள். அந்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே முத்தமிட்டேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதை விவரித்து சொல்லுகிறாள். நிறைய ஆண்கள் நெருக்கடியான இடத்தில் கூட நான் அங்கே புகுந்து போய் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்மணியை இடத்திலே சொன்னார்கள், உன்னுடைய உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும் என்று துவா செய்தார்கள். உன்னுடைய உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும், நீ அந்த ஹஜருல் அஸ்வதை ஆண்களுக்கு மத்தியிலே முண்டியடித்துக் கொண்டு அவர்களின் நெருக்கடியிலே அவர்களின் மீது உராசிக் கொண்டு ஹஜருல் அஸ்வதை போய் நீ தொட்டுவிட்டு வந்தேன் என்று சொல்லுகிறாயே, உனக்கு வெட்கமில்லையா என்று கேட்டார்கள். உன் அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஒரு ஆகமாக்கப்பட்ட கடமை, ஒரு ஆகமாக்கப்பட்ட விஷயம், உலகத்திலேயே ஹஜருல் அஸ்வதை தொடுவது என்பது மிக சிறப்பிற்குரிய தன்மைதான். உம்ராவிற்கு செய்வது, உம்ரா செய்வது, தவாஃப் செய்வது, ஹஜ்ஜுக்கு போவது, இவைகள் எல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். இருந்தாலும் அந்த இடத்திலே ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த பெண்மணிக்கு விளக்கம் கொடுத்தார்கள். ஹலாலாக்கப்பட்ட விஷயம்தான், ஹஜருல் அஸ்வதை தொடுவது ஆகமாக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் இந்த ஆண்களுடைய நெருக்கடியிலே அவர்களின் மீது மோதிக்கொண்டு உராசிக்கொண்டு அந்த ஹஜருல் அஸ்வதை தொட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இவ்வளவு நெருக்கடியிலே நின்று தொட வேண்டும் என்று உனக்கு சொல்லவில்லை. தூரமாக நின்று சைக்கிளியாக நீ அந்த கல்லை பார்த்து முத்தமிட்டு இருந்தால் போதும் என்பதுதான்
தான் இஸ்லாம் உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்யாமல் நீ இப்படி முண்டியடித்துக் கொண்டு 3 முறை நான் தொட்டு முத்தம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறாயே, இதை விட ஒரு கேவலம் வேறெதும் இல்லையா? உனக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்டார்கள் என்று ஆயிஷா நாயகியினுடைய வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயத்திற்கு இவ்வளவு கொடூரமான சட்ட சரியத்தினுடைய கடப்பாடுகள் இருக்கின்ற சூழ்நிலைகளே, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் என்று இருக்கையில், அந்நிய பெண்ணோடு தனிமையிலே நாம் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பது இருக்கிறது அல்லவா, இது மார்க்கத்தில் முற்றிலும் ஹராமாக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு. நம் பிள்ளைகள் தானே ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள், ஒரே கல்லூரியில் தானே படிக்கிறார்கள், ஒரே ஆபீஸில் தானே அவர்கள் வேலை செய்கிறார்கள், பணிபுரிகிறார்கள் என்ற காரணத்தினால் தனிமையிலே இருப்பதற்கு இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை. ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையாக இருக்கின்ற நேரத்தில் மூன்றாவதாக நபர் சைத்தான் வந்து விடுவான் என்பதை பெருமானார் ஒரு ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். கண்ணியமானவர்களை, என்றுக்கும் அது ஹராம் தான். அது ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்காக வேண்டி ஆண்களை முண்டியடித்துக் கொள்ள அது ஆகமாக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஹராமாக்கப்பட்டது ஹராம் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜருல் அஸ்வது எவ்வளவு புனிதமான அந்த கல், நம்மை புனிதமாக்கக்கூடிய கல். அந்த கல் நம்மை புனிதமாக்கக்கூடிய கல்லாக இருக்கிறது. நம் பாவங்களை உறுதி எடுக்கக்கூடிய கல் தான். இருந்தாலும் ஆண்களோடு முண்டியடித்துக் கொண்டு பெண்கள் போகுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதைத்தான் ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதாக உலகத்திலே நாம் எல்லாம் நம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அருமையான ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சமீப காலங்களிலே சில இடங்களிலே இப்படியும் ஒரு படம் எடுக்கப்பட்டது. தமிழகத்திலே ஒரு முஸ்லிம் பெயர்களுக்காக வேண்டி படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்தின் பெயரை நான் சொல்லவில்லை. ஒரு ஊரிலே எடுக்கப்பட்டது. அந்த ஊரை பற்றியும் நான் சொல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை பற்றி நாமே சொன்னால் மல்லாக்கப்படுத்து நம்மீதே நம்மை துப்பிக் கொள்வது போன்றிருக்கிறது. ஆகையால் இஸ்லாமியர்கள் அதிலே நடிக்கிறார்கள். அதில் என்ன அங்கே காட்சி வருகிறது என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களிடத்திலே காரணம் கேட்கப்படுகிறது. ஒரு பள்ளியிலே படம் எடுக்கப்படுகிறது. அந்த பள்ளியிலே ஏன் படம் எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற நேரத்தில் அது பாவம் தான். அந்த பாவத்தை நியாயப்படுத்துவதற்கு 4 பேர்கள் சமூகத்திலே தாவா பணியிலே இருக்கக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அழகாக சொல்லுகிறார்கள், அந்த இடத்துல எடுக்கப்பட்ட படம் ஒரு ஜனாசா தொழுகையை எடுக்கப்படுகிறது. ஜனாசா தொழுகையை எடுத்தாலும் சரி ஹராம் தான். சினிமா எடுப்பது ஜனாசா தொழுகையாக எடுத்தாலும் சரி, சாதா தொழுகையை எடுத்தாலும் சரி, ஜும்மா தொழுகையை படமாக எடுத்தாலும் சரி, அது ஒரு படத்தை வெளியிடுவதற்காக வேண்டி எடுக்கப்படக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது ஹராமாகத்தான் முடியுமே தவிர ஹலால் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த மார்க்க தீர்ப்பாலும் சொல்ல முடியாது. எந்த மார்க்க அறிஞர்களும் அதை ஹலால் என்று அறிவிக்க மாட்டார்கள். ஆனால் அப்படியும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் முற்றிலுமாக ஆதரிக்காத எல்லா விஷயங்களையும் இன்றைய சமூகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கின்ற நேரத்தில் பரவலாக பாவங்களை பாவமில்லை என்று சொல்லாவிட்டால் கூட அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர்கள் இஸ்லாத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் மிக கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவரிடத்தில் ஒரு கூட்டம் வந்தது. அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வந்த உடனே அந்த கூட்டத்தில் எல்லாருமே மது குடித்திருந்தார்கள். அதிலே ஒருவர் மட்டும் மது குடிக்கவில்லை. நோன்பு வைத்திருந்தார். அவர் நோன்பு வைத்திருந்தால் மது குடிக்கவில்லை. அங்கே சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முதல்ல நோன்பு வைக்கிறவனுக்கு தண்டனை ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. காரணம் என்னவென்று கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இறைவனின் கட்டளையை நிராகரிக்கக்கூடிய இடத்திலே அவர் வாய்மூடி இருக்கிறார். இறைவனுடைய கட்டளையை நிராகரித்து விட்டு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே. இவர் குடிக்காமல் இருக்கிறார். அவர் குடிப்பவர்களை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் அவர் தடுக்காமல் இருக்கிறார். இருந்தாலும் மார்க்கத்தை அவர்கள் கேவலமாக கருதுகிறார்கள். மது குடிப்பது மார்க்கத்தில் இருக்கிறது என்பதை நியாயப்படுத்துகிறார்கள். அந்த இடத்திலே இருந்து கொண்டு அவர் நன்மை செய்து கொண்டிருந்தாலும் அவரையும் தண்டியுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே மழையை கொண்டு தண்டிக்கிறான், சுனாமியை கொண்டு தண்டிக்கிறான்,
கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வளைநாடுகளிலே கூட நிறைய சரிகல்கள் இறங்கியது என்பதாக, மண் சருவல் இறங்கியது என்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சஹாபாக்களிலே பெருமானார் இடத்திலிருந்து கேட்கிறார்கள், நாயகமே, அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்குகின்ற நேரத்திலே அதிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் அதிலே அழிகிறார்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறக்கக்கூடிய அதாவது நல்லவர்களையும் பாதிக்கும் தீயவர்களையும் பாதிக்கும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். காரணம், கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம், தவறுகளை தடுப்பதில்லை. வீட்டுக்குள்ளேயே தவறு நடக்கிறது, நம் பிள்ளைகளை தடுத்து கேட்க முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இறைவனுடைய வணக்கத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக நாம், கேலி கூத்துகளாக நாம், விளையாட்டாக அதை தமாசாக அதை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைய காலகட்டத்திலே மார்க்கத்தை மிகவும் கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகள் தான், என் பிள்ளை தவறு செய்ய மாட்டான் என்ற உறுதியோடு நாம் இருக்குகிறோம். ஆனால் நம் பிள்ளைகள் நமக்கு தெரியாமல் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் உணர்ந்தும் உணராமலும் இருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவைகளை பார்க்கின்ற நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், பாவம் செய்வதை விட பாவத்திற்கு உறுதுணையாக போகிறார்கள் அல்லவா, அவர்கள் மிக தண்டிக்கக்கூடியவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள். பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை பெருமானார் பதிவு செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உங்களில் யாரானும் ஒரு மனிதன் ஒரு தவறை பார்த்தால், ஒரு தீங்கை பார்த்தால், அவன் முதலிலே கரத்தால் தடுக்கட்டும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிம் இடத்திலோ, தன் குடும்பத்திடத்திலோ, தன் நண்பர்களிடத்திலோ எங்கே ஒரு சர்க்கிளில் அவர்களுக்கு தவறை பார்க்குகிறார் என்று சொன்னால், அந்த தவறை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது, கரத்தால் தடுக்க வேண்டும், அல்லது தங்களுடைய வாயினால் தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் மனதால் வெறுத்து விட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் அவாஃபுல் ஈமான், ஈமானிலே கடைசி தரம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கிறது. நாம் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை சரி, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளையும் சரி, நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அவர்கள் செய்கின்ற தவறுகளை பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கிறோம், பார்வையால் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்கையால் தடுப்பதில்லை, சொல்லால் தடுப்பதில்லை, கரத்தால் தடுப்பதில்லை, மனதால் கூட நாம் அவர்களை வெறுத்து இறைவனிடத்தில் துஆ செய்வதில்லை என்பதை பார்க்கின்ற நேரத்தில் தான் மிகவும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மாமேதை சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தார்கள். ஹஜ்ஜில் இருந்தவர்கள் மினாவிற்காக வேண்டி, மினாவிலே கல் எறிவதற்காக வேண்டி அங்கே போயிருந்தார்கள். அங்கே போயிருந்த இடத்திலே ஒரு நாட்டினுடைய மன்னர் வருகிறார். மன்னர் மஹ்தி என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் வருகிறார். அந்த மன்னர் வருகிறார் என்பதற்காக வேண்டி, கல் எறிவதற்காக வேண்டி அந்த நாட்டிலே, அந்த மினாவிலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மன்னர் ஷைத்தானுக்கு கல்லெறிய வருகிறார் என்பதற்காக வேண்டி நாலாபுரத்தில் இருக்கின்ற மக்களையும் தூரப்படுத்தினார்கள். எப்படி நம்ம ஊரில் எம்எல்ஏ வருகிறார், சிஎம் வருகிறார் என்று சொன்னால் தெருக்கள் எல்லாம் காலியாகிவிடும், எல்லா இடங்களிலேயும் கூட்டங்கள் அதிகமாகிவிடும், நிறைய பேருந்துகள் நிறுத்தப்படும், நிறைய விஷயங்கள் அங்கே பாதிக்கப்படும், பொதுமக்களுடைய சுய தேவைகள் அனைத்தும் பாதிக்கப்படும், கடுமையான நோயாளிகளும் பாதிக்கப்படுவார்கள். இவைகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைய தலைவர்கள் இருப்பது போன்று அன்றைய தலைவர் மன்னர் மஹ்தி என்று சொல்லப்படக்கூடியவர் அப்படித்தான் கல்லெறிய போகிறார் என்பதற்காக வேண்டி காவல்துறைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மினாவிலே இருக்கக்கூடிய கல்லெறியக்கூடிய இடங்களிலே வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு நாலா புறங்களிலேயும் மக்களினுடைய கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி தூரமாக்கி மன்னர் வந்து கல்லெறிவார் என்பதாக மன்னரை வந்து கல்லெறிய விடுகிறார்கள். அவர் சைத்தானுக்காக வேண்டி 3 கல்களையும் எறிந்து விட்டு 3 சைத்தான்களுக்கு கல்லை எறிந்து விட்டு திரும்புகின்ற நேரத்திலே சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேசவர்கள் அந்த மன்னரை பார்த்து கேட்டார்களாம், இது நியாயமா என்று கேட்டார்களாம். இன்னைக்கு கேட்க முடியுமா? சிஎம் கேட்க முடியுமா? இன்னைக்கு எம்எல்ஏ கேட்க முடியுமா? சாதா கவுன்சிலர்கிட்ட கேட்க முடியுமா?
கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னைக்கு அந்த சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஹதி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் இடத்துல கேட்டார்களாம், இது நியாயமா? நீங்கள் வந்து கல் எறிவதற்காக வேண்டி நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அங்கே நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு அவர்களை ஒரு பக்கமாக சேர்த்து அவர்களை நெருக்கடியிலே உள்ளாக்கப்பட்டார்கள். இப்படி செய்து நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மட்டும் தனியாக இப்படி போய் செய்யலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள், சஹாபாக்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். பெருமானார் இது போன்று செய்யவில்லையே, நீங்கள் எப்படி செய்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்கின்ற நேரத்திலே, என்னிடத்தில் பேசுவதற்கு இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடியவர் என்னுடைய தகப்பனிடத்தில் பேசுவாரா என்று அந்த மன்னர் கேட்ட உடனே, யார் அவர் என்று கேட்டார்கள். நான் தான் சுஃபியானு சௌரி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர்கள் அழகாக சொன்னார்கள், உங்களுடைய தகப்பன் மன்னர் மன்சூர் அவருடைய நிலைமையை பற்றி நீங்கள் தெரிந்திருந்தால் இதை பேச மாட்டீர்கள். உங்களுடைய மன்னர் இதை விட கேவலமானவர் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் பேச மாட்டீர்கள். அதனால் தான் இறை நேசர்கள் எல்லாம் எந்த தவறை எங்கு செய்தாலும் உடனடியாக அங்கே தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, எந்த தவறுகளை தவறு என்று ஹராம் என்பதை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதை முதலிலே நீங்கள் கரத்தால் தடுங்கள், அதற்கு பின்னால் உங்களுடைய வாயினால் தடுங்கள், சொல்லி அவர்களை திருத்துங்கள். இல்லை அவர்கள் அதற்கும் திருத்த முடியவில்லை என்று சொன்னால் மனதால் வெறுத்து விட்டு அவர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு முடிப்பேன். கண்ணியமானவர்களே, பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்னுடைய உம்மத்துமார்களிலே சில கூட்டங்கள் என்ன செய்வார்கள் என்பதை சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு கூட்டம் தோன்றும், அந்த கூட்டம் விபச்சாரம் செய்யும், பட்டுகளை உடுத்துவார்கள், மது அருந்துவார்கள், இசைக்கருவிகளை ஹலாலாக்குவார்கள், இவைகளை எல்லாம் அனுமதிக்குவார்கள். இந்த ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி வருகின்ற காலம் வந்தால் அது கியாமத்தின் அறிகுறி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மது அருந்துவார்கள். இன்னைக்கு மது அருந்துவது அது ஒரு ஃபேஷனாக மாறி போய்விட்டது. எல்லா திருமணங்களிலேயும், முஸ்லிம் திருமணங்களாக இருந்தாலும் சரி, இந்து திருமணங்களாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக வெளிப்படையாக பார்ட்டிகள் என்ற வகையிலே அவர்களுக்கு என்று சப்ளை செய்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மது என்பது ஒரு தவறு இல்லை என்பதை இன்றைய சமூகம் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது ஒரு பழக்கம், ஒரு பேட் ஹாபிட், அது ஒரு கெட்ட பழக்கம் தான். ஒரு ஆணிடத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆணுக்கு அழகு இல்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். பீடி குடிப்பதால் பழக்கம் வர வேண்டும், வெத்தலை பாக்காவது ஒரு போட வேண்டும், அல்லது மனைவிக்கு பதுவாக ஒரு கூத்தியாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கேவலமாக இன்றைக்கு பேசக்கூடிய சமூகம் இன்றைய இஸ்லாமியர்களிலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்தில் தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது என்பதை நாம் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களோடு நாம் பழகிவிட்டு அவர்களின் பழக்கங்களை நம்முடைய விசேஷங்களிலேயும் அதை கொண்டு வந்து அவர்களுக்கு விருந்தளிப்பது என்ற நோக்கத்திலே ஹராமான விஷயங்களை கூட அதை ஹராம் இல்லை என்பதை நாம் ஹராம் என்று தெரிந்தாலும் இல்லை என்று தெரியாமல் செய்வதை போன்று செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் கவலையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலங்கள் இங்கே கண்கூடாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உம்மத்திலே வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மதுவை ஹலால் என்று சொல்லுவார்கள். அதே போன்று என் உம்மத்திலே வருவார்கள், விபச்சாரம் ஹலால் என்று சொல்வார்கள். அவன் பிடித்தவர்களுக்கு பிடித்தவர்களோடு வாழட்டுமே என்று சொல்வார்கள். தேவைக்காக வேண்டி பழகிக் கொள்வார்கள். பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே அவர்கள் படிக்கின்ற நேரத்திலே, வாலிப பருவங்களிலே அவர்கள் பழகிக் கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் திருமணங்கள் என்று வருகின்ற நேரத்தில் ஏதாவது இடையிலே அவர்களுக்கு இடைஞ்சல்கள் வந்தால் நாம் 2 பேர்களும் பள்ளிக்கூடங்களில் பழக்கம்தான் வைத்துக் கொண்டோம் என்று சொல்வார்.
கண்ணியமானவர்களே, சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லி சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டித்தான் நான் பழகினேன் என்று சொல்லும் வார்த்தைகள் இன்றைய இளைஞர்களிடத்திலே, கல்லூரி மாணவர்களிடத்திலே நிறைய நாம் வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் அனைத்தும் விபச்சாரம் என்பதை தெரியாமலேயே அந்த பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க வேண்டும். ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவது, பார்ப்பது, தொடுவது, அவர்களோடு உறவாடுவது, அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து மது குடிப்பது, அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து சிகரெட் அடிப்பது, இவைகள் எல்லாம் கல்லூரியிலே ஒரு பழக்கமாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தில் முழுக்க முழுக்க ஹராம் என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி நம் பிள்ளைகளை அவனுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அன்றைய இந்திய சூழ்நிலையிலே இன்றைக்கு நம் பிள்ளைகள் பழகுகின்ற பழக்கம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் என்பதாக மட்டும் ஒரே வார்த்தையில் முடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முன்னால் அவர்களை பெற்றெடுக்கின்ற நேரத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நம் பிள்ளைகள் ஹலாலான பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எப்பொழுது வயது வருகிறதோ, நாம் எப்பொழுது மெச்சூர்ட் ஆகிறோமோ, நாம் எப்பொழுது வயதுக்கு வருகிறோமோ, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அவர்களுடைய பத்தினித்தனத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த பத்தினித்தனத்தை தான் பாதுகாத்திருந்தால் தான் தன் பிள்ளைகளை பத்தினிகளாக பெற்றெடுக்க முடியும், தன் பிள்ளைகள் சாலிகாக வர முடியும், தன் பிள்ளைகளை சாலிகானவர்களாக உருவாக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்ணியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய தவறுகளை எல்லாம், ஹலாலை எல்லாம், ஹராமை எல்லாம் செய்துவிட்டு நாம் கடைசியாக நம் பிள்ளைகள் சாலிகாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எப்படி இருக்கும்? நெல்லை பதித்து விட்டு எல்லை எதிர்பார்த்தால் எப்படி இருக்கும்? அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்படித்தான் சமுதாயத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குகின்ற நேரத்தில் ஹராம் என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும், அவர்களை அதன் பக்கம் போகாமல் தடுக்க வேண்டும். நாமும் பார்த்து வளர வேண்டும், நாமும் ஹராமை விட்டு தூரமாக வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு பதிவு செய்துவிட்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை அதை மட்டும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, அனுமதிக்காத விஷயங்களை விட்டும் தூரமாக கூடியவர்களாக நாமும் வளர வேண்டும், நம் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, மரணத்திற்கு பின்னால் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து, களிமாவோடு நடந்து, களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் குடும்பத்தாரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.